என்ன வேணும்னு கேட்டாங்க என்கிட்ட. ஒன்றும் வேண்டான்னு சொன்னேன். முதல் முறை அவங்கள சந்தித்த போது எப்படி தான் அது இப்படி நீங்களும் நானும் இருக்கிற மாதிரி தான் உட்காந்து குடும்ப நிலைமை என்னன்னு கேட்டாங்க. மகளை பிபிஎஸ் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு 15 லட்சம் ரூபா புரட்ட முடியலை, அதனால் படிக்க முடியலை, படிக்க வைக்கலை. அப்புறம் நேச்சுரோபதி மெடிசன் படிக்க வச்சேன். என்னுடைய பொருளாதார நிலைமைக்கு அதுதான் முடிஞ்சது. எனக்கு இந்த வைகோ தந்த நெருக்கடி, எனக்கு அந்த மன உளைச்சல், நான் எனக்கு மனம் வலிக்கிறது மாதிரி எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்கக்கூடாது. ஏன்னா நான் யாருக்காகவும் எந்த தீங்கும் செய்ததில்லை. அடுத்தவர் நன்மைக்காகவே சிந்தித்தவன், கவலைப்பட்டவன், உதவுனவன். அதனால் எனக்கு என்னுடைய உடற்கூட்டில் உயிர் பறவை நிரந்தரமாக இருக்குங்கிற நம்பிக்கை இழந்துட்டேன். அதனால் மகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் செய்து வச்சுடுன்னு சொல்லி அவள் கடைசி ஆண்டு படிச்சிட்ருக்கா. கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டாம்மா, மே 12 கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். அப்படியா? அப்போ சென்னையில் ஒரு வரவேற்பு வச்சுருவோம், நான் வந்து வாழ்த்துறேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அதுக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு இல்லைம்மா, என்னால் முடியாது, சுமையெல்லாம் என்னால் சுமக்க முடியாது, யார்கிட்டையும் உதவி கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னேன். அதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு. பன்னீர் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பன்னீர் செல்வம் வந்தார். சம்பத்துக்கு திருமண வரவேற்புக்கு தேதி கொடுப்பேன், நீங்கள் தான் எல்லாம் பார்த்துக்கிடணும் அப்படின்னாங்க. சரி, அவங்க மே 20ன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கலந்து கொள்ளுறது மாதிரி திருமண மண்டபம் சென்னையில் அங்கே எங்கேயோ வானகரம், அங்கே போகணும். அங்கே போய் கேட்டால் இல்லைன்னாங்க. சரி, குறைந்தபட்சம் ரொம்ப எளிமையாக நடத்தலாம், ராஜேஸ்வரி ஹாலாக போய் கேட்டால் அதுவும் இல்லை. மே 20 எங்கேயுமே மண்டபம் இல்லைன்னு ஒரு குறிப்பு எழுதி அனுப்பினேன். அதெல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம், ஒன்று சம்பத்திட்ட சொல்லுங்கன்னு ஷீலா பிரியா ஐஏஎஸ் என்று சொல்கிறாங்க. அதெல்லாம் பற்றியெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம், அதை அம்மா சொல்லிட்டாங்க, உங்கள்கிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு. அப்புறம் அடுத்த நாள் கிண்டி ரேஸ்கோல்ஸில் அவங்களே புக் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு வந்து நடத்தினாங்க. தனியாக ஒரு கல்யாணத்துக்கு வந்தது என் திருமணம் தான்.